வணக்கம் டாக்டர். ஐயா வணக்கம் ஐயா. டாக்டர், இந்தியர்களுக்கே உள்ள பண்பாடு உங்ககிட்ட நான் பார்க்குறேன் டாக்டர். என்னங்க ஐயா? அதாவது விவசாய நிலத்தில் செப்பல் போட்டு வரக்கூடாது அப்படின்ற அந்த அருமையான ஒரு அற்புதமான மாமனிதர், அந்த குணம் எல்லாரும் நம்ம ஜீன்லே நம்முடைய இந்தியர்களுக்கே உள்ள ஒரு அவங்க நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது. ஆமாம், அதுவாக ரொம்ப பெருமையாக இருக்குது. டாக்டர், இப்போது இங்கே நீங்கள் கருப்பு கவுனி அரிசி நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தான் நிறையா ஐயா விவசாயி ஐயா சுப்பிரமணிய ஐயா விளைவிச்சுருக்கிறாரு. அவருக்கு நான் மனம் திறந்து பாராட்டுகள் சொல்கிறேன். ஏன்னா இவர் அற்புதமான விவசாயி. இவர் சேத்துல கையை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா சொல்லுங்கள், இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஐயா. ஐயா, இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்கள் நிறைய பேர் வந்து கடைகளை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம காணொலியில் நீங்கள் நிறைய விஷயம் இந்த கருப்பு கவுனியோட நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போது இதில் வந்து கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. ஆமாம், இந்த குழப்பத்தை தீர்க்க வைக்கல நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். யார் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, யாருக்கெல்லாம் லிவர் கம்ப்ளைண்ட், செரிமான கோளாறு இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து கிட்னி பிரச்சனை இருக்கோ, உடம்புல அதிகமான புரோட்டீன் வந்து வெளியேறுதோ, அவங்க இந்த கருப்பு கவுனி வந்து தவிர்க்க வேண்டும். ஓ, சீக்கிரமாக செரிமானம் ஆகாதுன்றதுனாலயா? ஆமாம், சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. அதே மாதிரி கிட்னி கம்ப்ளைண்ட், லிவர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த கருப்பு கவுனி சாப்பிட்டா மந்தத்தன்மையை வந்து ஏற்படுத்தும், சீக்கிரம் செரிக்காது. ஓ, அதனால சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய பொருளை சாப்பிட சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி யார் வந்து இது எடுத்துக்கலாம்னு எல்லாருமே சாப்பிடலாம். 6 வயதினர் முதல்ல முதியோர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். யாருக்கு நல்ல டைஜஷன் வந்து எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இன்னைக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சீக்காலியாக இருக்காங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, தாது புஷ்டி ஏற்பட மாட்டேங்குது, உடலில் வந்து உடல்ல வந்து அனுபாகுவா வந்து இல்ல, பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பெண்மை அந்த வயதுக்கு ஏற்ற தோற்றம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை வந்து 8 மணி நேரம் நைட்டு ஊற வச்சு காலையில வந்து நிறைய தண்ணீர் விட்டு சமைச்சு வந்து சாப்பிடணும். தினமும் கூட இந்த எடுத்துக்கிட்டு வரலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்போது இதில் கருப்பு கவுனி வந்து ஃபோர்பிடன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து கொடுக்காம ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டாங்க. இது சாப்பிட்றதுனால நிறைய நோய்களிலிருந்து நம்மளை காத்துக்கலாம். நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது, நிறைய மினரல்ஸ் வந்து நிறைந்தது. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி டாக்டர். நன்றிங்க.